அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் சவர்மா பண்ண போகிறோம். சிக்கன் சவர்மா வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மே மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மே மாவுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட் தேவைப்படும். ஈஸ்ட் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இது வந்து மே மாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 150 கிராம். இது 1/2 லெமன் ஜூஸ். கேபேஜ் வந்து கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகமே கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தந்தூரி மசாலா பொடி எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி. இதுக்கு பதில் சேர்த்துக்கோங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா அந்த நான் சொன்ன அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர், தயிர், இதோடு கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். எல்லா மாவுலையுமே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், உப்பு எல்லாமே கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது கண்டிப்பாக கையில் ஒட்டும், பிசு பிசுன்னு தான் இருக்கும். பிசு பிசுன்னு தான் நம்ம வந்து பிசையணும். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கல்லெண்ணெய். இது சேர்த்து நல்லா பிசையணும். கையில் இருக்க மாவுலாம் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி நம்ம நல்லா பிசையணும். நல்லா பிசைய கையில் இருக்க மாவும் வந்து க்ளீன் ஆயிரும். கையில் இருக்க மாவுலாம் எந்த மாவில் சேர்ந்து கையில் க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டே இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை அப்படியே 2 மணி நேரம் வைக்கணும். இது நல்லா வந்து சாஃப்டாகும். இன்னும் 2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு பீட்டா பிரெட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் இதை வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷவர்மா செய்ய முடியும். இதை அப்படி வச்சிடலாம். மாவு கலந்து வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு சிக்கனை மாற்றிக்கிறேன். சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி, தந்தூரி மசாலா. இது இல்லைன்னா நான் சொன்ன அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டோம். இதை அப்படியே மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே ஊற விடலாம். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியிலே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் கலந்து வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன் கடாயில். உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தாலும் ஒன்று தான், சிக்கன் சேர்த்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே அட் டைமில் தான் சேர்த்தாலும் ஒன்று தான். உடனே நம்ம ரெண்டுமே சேர்க்கணும். இந்நேரம் கலந்து விட்டுலாம் சிக்கனை.
சிக்கன் வந்து வேகணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இதில் இருக்க தண்ணியிலே தான் வேகணும். அடுப்பை சிம் பண்ணிட்டு மூடி போட்டு சிக்கன் வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதில் இருக்க தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியில் தான் அந்த சிக்கன்லாம் வேகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், கீழே ஒட்டாமல் இருக்கணும். நம்ம முதவே சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். வேகட்டும், இன்னும் வேகலை. இங்கே பாருங்கள், தண்ணிலாம் ஆல்மோஸ்ட் வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கேப்சிகம், குடமிளகா, கேபேஜ், முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகக்கூடாது, க்ரன்ச்சினஸ் தான் இருக்கணும். ஒரு அரை நிமிஷத்துக்கு இது வேகட்டும். நல்லா கலந்து விட்டோம். இப்போ அரை நிமிஷத்துக்கு இது வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரை நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கனில் எந்த தண்ணியுமே இல்லை. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ போய் மாவு பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துடலாம். இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக திரட்டிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு தெளிச்சுக்கோங்க. ஷேப் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். திரட்டியிருக்கேன். இப்போது உப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்றேன். எல்லா இடத்துலையும் இப்படி குத்தி விடலாம். குத்திட்டோம். இப்போ அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா வந்து ரொம்பலாம் சூடாலாம் இருக்கக்கூடாது. அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல்லில் வச்சு பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப ஸ்லோ குக் தான் பண்ணணும். இல்லை லைட்டாக பபிள்ஸ் வந்து திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் வந்துருச்சு, திருப்பி போட்டேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இதில் ப்ரௌன் ஸ்பாட் தான் வரணும், பிளாக் ஸ்பாட் வரக்கூடாது. இன்னொரு திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், ப்ரௌனில் தான் இருக்கணும், பிளாக்கில் வந்துடக்கூடாது. இன்னொரு திருப்பி போடலாம். ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு போர்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இது வீட்டில் செஞ்சது தான். எப்படி செய்யணும் என் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா என் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மைனஸ் சேர்க்க போகிறேன், எக்லெஸ் மைனஸும். அதுவும் பார்த்திங்கன்னா என் சேனலில் இருக்குது, என் கார்டில் கொடுக்குறேன். மிக்ஸி ஜார்லேயே பண்ணலாம். மைனஸ் வந்து இப்போ தேவையான அளவு கெச்சப் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் மைனஸ் சேர்க்குறேன். மைனஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன், ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாயிரும். மைனஸ்னாலே எண்ணெய் தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி சேர்க்குறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். மைனஸ் கரெக்டாக எப்படி பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்றது வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணிடலாம். நம்ம இப்போ இது மேலே டூத்பிக் வச்சுக்கிறேன், பிரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, சிக்கன் சவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.